இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய பெரிய டாஸ்க் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஆப்ரேட் ஈஸியா பண்ணிடுவாங்க. கழட்டி மாட்டுறதுல பெரிய டாஸ்க். அந்த கழட்டி மாட்டுறதை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்ஸையும் கழட்டி மாட்ட வச்சுட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்ச் நீங்க வரணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா நம்பி வாங்க. இந்த அளவுக்கு நீங்க நிறைய கத்துக்கிட்டு போகலாம். சார் நம்ம பண்ணிட்டு இருக்கிற சர்டிஃபிகேட் ஸ்கில் இந்தியா சர்டிஃபிகேட் சொல்லுவோம். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் சார். இந்த சர்டிஃபிகேட் வந்து என்எஸ்டிசி, என்சிவிஇடி, அதுக்கப்புறம் ஸ்கில் இந்தியா இவங்க எல்லாருமே கம்பைன் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஐஇஎஸ்சி கூட. ஐஇஎஸ்சி தான் வந்து அசஸ்மெண்ட் பாடி நம்மளுக்கு சர்டிஃபிகேஷன் ஏஜென்சியா இருக்குதுங்க. அசஸ்மெண்ட் பாடியில இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் வருவார் ஃபைனல் டெஸ்ட்டுக்காக. அவர் வந்து பாத்தீங்கன்னா 30 பேர் சேர்ந்தோடனே அவர் வந்து ஃபைனல் டெஸ்ட் நடத்துவார். ஒவ்வொருத்தர்கிட்டே பாத்தீங்கன்னா சேஃப்டி மெசேஜ் கொஸ்டின்ஸ் கேட்பாரு, டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்பாரு, மெயின்டெனன்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாரு. அதே மாதிரி அதை எல்லாமே செஞ்சும் காட்ட சொல்லுவார். பிபிஇ கிட்னா பிபிஇ கிட் கண்ணளவுல பார்த்துட்டு அவர் விட்டுட்டு போக மாட்டாரு. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரவங்க பாத்தீங்கன்னா பிபிஇ கிட் எப்படி நீ வந்து உடம்புல மாட்டுவ ஒவ்வொன்றையுமே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் நீ எப்படி பார்ப்ப, வாக் அரவுண்ட் இன்ஸ்பெக்ஷன் எப்படி வண்டியை சுத்தி வந்துட்டு சும்மா நடந்து வந்துட்டா மட்டும் பத்தாது. ஆயில் லீக்கேஜ் ஒரு டிராப் இருந்தாலும் எப்படி வந்துச்சு எதைங்கிறத அனாலிசிஸ் பண்ற அளவுக்கு அவர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாருங்க. அந்த அளவுக்கு நாங்களும் ட்ரெயின் பண்ணிடுறீங்க. இந்த சர்டிஃபிகேட் பாத்தீங்கன்னா ஃபாரின் போறதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க எம்என்சி கம்பெனிக்குள்ள கான்ட்ராக்டர்ஸ்க்கு இதுகளுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரோட் கான்ட்ராக்ட் மத்ததுக்கு எல்லாமேங்க. இது மட்டும் இல்லாம அதை யூஸ் பண்ணி ஹைட்ராலிக் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். ஹைட்ராலிக் லைசன்ஸ் இருந்தா தான் நீங்க முழுமையான ஆபரேட்டரா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆவீங்க. அப்படி ஹைட்ராலிக் லைசன்ஸ் எடுக்கிற போது பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அசம்பாவிதம் நடக்குதுங்கிற போது ஒரு கிளைம், இன்சூரன்ஸ் கிளைம் மற்றதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஹைட்ராலிக் லைசன்ஸ் ரோட் ரன்னிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதர் ஸ்டேட்ஸ் நீங்க ஓட்ட போறீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க.